எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு ரைட்டர்கள் அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ டைரக்டர் இருக்காங்க. மணிதாமா கரெக்டா கதையை சிந்திக்கிறாள். கதையை சிந்திக்கிறாள். அதுல இந்த படம் அலிபாயுதே படம், படத்துல வந்து என்னை பார்க்க கூப்பிட்டாரு அலிபாயுதே. ஏன்னா நடுவுல கதை கொடுத்துட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ரைட்டர் இது ஜன்னல்ல இருந்து எடுக்கலாம் பாரு, ஒருத்தர் கதவுல இருந்து அவங்கள உள்ள போயிடக்கூடாது. ஒரு கதை நல்லா கொடுத்துடும், அசைக்க முடியாது கொடுத்துடும். அந்த மாதிரி இது பண்றப்ப மணி வந்து ஒரு நாள், சார் ஒரு படத்தை ஃபுல்லா பார்த்துருங்க, சென்சார் போகுது அப்படி படம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஷாலடி அப்பா பேர் ஆர் செல்வராஜன் போட்டுருக்கு. மணி என்ன சமாச்சாரம், காலத்தில் இந்த படம் உங்க பேர் சொல்லணும், அதனால அந்த கேரக்டருக்கே உங்க பேர் வச்சு ஆர் செல்வராஜன் இருக்குமா படத்துல. அதுக்கப்புறம் மணி ஃபெஸ்டிவல் போயிட்டாரு இந்த படத்தை எடுத்துட்டு. டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல ராத்துல எனக்கு ஃபோன் அடிக்குது. என்னடா அந்த நம்பர் வந்து தெரியல, ஃபாரின் நம்பர் எனக்கு தெரியல. அப்புறம் சும்மா தான் ட்ரை பண்ணி பார்ப்பான்னு அடிச்சா லைன்ல மணி இருக்காரு. சார் தூங்கிட்டீங்களா சார், நீங்க என்ன நல்லா தூங்கலாம் நாளைக்கு. என்ன சார், ஃபெஸ்டிவல்ல நம்ம படத்தை எல்லாம் புகழ்ந்துட்டாங்க அலைபாயுதைய. அதுல ஒரு ஓல்டு லேடி, மேடம் உங்க பேர் என்ன கேட்கிறாரு. இந்த மேடம் இவங்க வந்து இந்த மாதிரி இதில் ஐரோப்பாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க மீட்டிங்ல சொல்றாங்க அலைபாயுதே சூப்பர் ஃபிலிம், மணிரத்னம் கூட ஒரு யங் பாய் இருக்கான், அதனாலதான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா டியூன் கிடைச்சது அப்படின்னு உங்களை யங் பாய்ன்னு சொல்றாங்க சார். உங்களுக்கு எனக்கு 10 வயசு வித்தியாசம் இருக்கு.